தேவிகுளம் தாலுகாவில் தோட்ட தொழிலாளிகளுக்கு எஸ்சி ஜாதி சான்றிதழ் கொடுக்க மறுத்துவரும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை கண்டனத்துக்குரியது என்று சிபிஐ தெரிவித்துள்ளது. சான்றிதழ் இல்லாததால் மாணவ மாணவிகளின் கல்வி உட்பட பாதிக்கப்பட்டு வரும் நேரத்தில் இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி. பழனிவேல் தெரிவித்துள்ளார். தேவிகுளம் தாலுகாவில் உடுமஞ்சோலை பீருமேடு பகுதியில் தோட்டப்பகுதியில் வாழக்கூடிய தமிழ் எஸ்சி விபாகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுப்பதில் இப்போது தடசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரள அரசாங்கம் 1986 சட்டத்தின் அடிസ്ഥാனத்தில் இன்றைக்கு 1950க்கு முன்னால் இங்கு கேரளத்தில் தாமசியாக ரெக்கார்டுகள் காமித்தால் மாத்திரமே ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் என்று தாலுகா ஆபீஸ்களில் பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்வதும் நடவடிக்கை இந்த வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளை படிக்க முடியாமல் உயர்ந்த படிப்புக்கு போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. 1950க்கு முன்பு ரெக்கார்டுகள் வேண்டுமென்றால் பஞ்சாயத்தில் அந்த ரெக்கார்டுகள் கிடையாது, ரெவென்யூ டிவிஷனில் அந்த ரெக்கார்டு கிடையாது. கேரளத்தில் 1950க்கு முன்னால் ஒரு ஆபீஸ்களிலும் ரெக்கார்டுகள் தேடி பிடித்தாலும் கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் 1950க்கு முன் ஒரு ரெக்கார்டு வேண்டும் என்று சொல்லும் கடும் பிடித்தம் பிடிக்கும் கேரள அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கை தவறானதாகும். அப்படி பிடிப்பதினால் இங்குள்ள பாவப்பட்ட எஸ்சி விபாக மக்கள் படிக்க முடியாமல் உயர்ந்த படிப்புக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் கேரள அரசாங்கம் அடியந்தரமாய் நடவடிக்கை சீகரிக்க வேண்டும். கேரளத்திலே முக்கிய மந்திரிக்கும் ரெவென்யூ மந்திரிக்கும் எஸ்சி டிபார்ட்மெண்ட் மந்திரிக்கும் நாம் கடிதம் கொடுத்தும் யாதொரு நடவடிக்கையும் சீகரிக்காத காரணத்தால் இந்த விஷயத்தில் கௌரவமாக சர்க்கார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.